நம்ம தமிழ்நாட்டில் மின்சாரத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிரந்தர வேலை தான் அப்படின்றத சொல்லியிருக்கேன். பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியாக உங்களுக்கு சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 20,500 உங்களுக்கு ட்ரைனிங்கில் இருக்கிற போதே உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3/9/2024 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோடு இப்போ பார்த்துருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லியும் போடக்கூடிய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா அதில் டெய்லியும் அப்டேட் பண்ணுவோம். சரிங்களா? அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வந்துருவீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் நான் உங்களுக்கு மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த மாதிரி பேஜுக்கு வந்துருவீங்க. இது டேரெக்டாக எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட், அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அண்ட் நேவிகேஷன் கம்பெனியிலேருந்து தான் இது உங்களுக்கு வந்திருக்கு. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா டிஃபென்ஸுக்காக இது பண்ணுறது. இது வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து எங்கேருந்து டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டாட் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த 3 டாட்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே நோட்டிஃபிகேஷன் இருக்கு இல்லைங்களா? அந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இப்படி தான் இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் போஸ்ட் ஆஃப் ஹவல்தார் செக்யூரிட்டி ஆன் பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட், அதாவது வேலூர் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அட்வர்டைஸ்மெண்ட்டு அப்படின்னு இருக்குது இல்லைங்களா? அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்டர்பிரைஸ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க கவர்மெண்ட்டு தான். இது வந்து டிஃபென்ஸுக்காக வேலை செய்கிறதுக்கு இது பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள், நேஷ்னல் கம்பெனி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன போஸ்ட் வந்து நம்மளுக்கு வெளியிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹவல்தார் செக்ரட்டரி, அதாவது ஹவல்தார் செக்யூரிட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியிட்ருக்காங்க. அண்டு இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா SSLC நீங்கள் படிச்சிருந்தாலே போதும். இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து 15 இயராவது சர்வீஸ், அதாவது இந்தியன் ஆர்மி ஃபோர்ஸ்லையோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சர்வீஸ் பண்ணியிருக்கோம், 15 இயராவது சர்வீஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. வயசை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 43 வயசு வரைக்கும் நீங்கள் இது அட்டன் பண்ணிக்கலாம். சரிங்களா? போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு 4 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 55,000க்கு உங்களுக்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மஸ்ட்டு கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் மட்டும் போதும், நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இவங்க சொல்லியிருக்கிறது என்னென்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஹவல்தார் செக்ரட்டரி போஸ்ட்டுக்கு வந்து ரெக்வயர்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதோட வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் எஜுகேஷன் டெஸ்ட்டும் அண்ட் ரிட்டன் டெஸ்ட்டும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. ஓபிசியாக இருந்தால் ஓபிசி சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதோட ஃபார்ம் மட்டும் இந்த பிடிஎஃப்லேயே கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். அண்டு குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் SSLC நீங்கள் பாஸ் ஆகிருக்கணும். அண்டு எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 15 இயராவது நீங்கள் ஆர்மி ஃபோர்ஸில் வந்து நீங்கள் வேலை பார்த்துருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மெடிக்கலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஃப் 1 இருக்கணும். ஃபயரிங்கில் எலிஜிபிள் டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெல்ஃபேர் போர்டு மினிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் சைனிக் வெல்ஃபேர் போர்டில் இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மஸ்ட்டாக உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். அண்டு ப்ராசஸ் ஆஃப், அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆனீங்க இல்லையா, அந்த சர்டிஃபிகேட் தான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டாக உங்களுக்கு வேலை செய்யும். அண்டு டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன இஷ்யூ பண்ணணுன்னா உங்களுக்கு டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட் மட்டும்தான் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்கல் எஜுகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம பெங்களூரில் தான் உங்களுக்கு டெஸ்ட்டே இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அலவுன்ஸு, அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது கூட அலவுன்ஸும் சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குரூப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் PF அண்ட் அலவுன்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா சென்ட் த்ரூ போஸ்ட்டு டு த அட்ரஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இவங்க கொடுத்துருக்கிற HR அட்ரஸ் பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட், ஜவஹர்லால் போஸ்ட் பெங்களூர் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதில் தான் நீங்கள் இது பண்ணணும். அது கூட நீங்கள் என்னென்ன இது பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ரீசெண்டாக கலர் ஃபோட்டோ, அதாவது ரீசெண்டாக இருக்கிற ஃபோட்டோ, எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட் அண்டு டிசி அண்டு வேலிடான டாக்குமெண்ட் அண்டு ஐடி ப்ரூஃப் அண்டு ஓபிசி சர்டிஃபிகேட் இருந்தால் ஓபிசி சர்டிஃபிகேட் அண்டு காஸ்ட் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? சேஃப் ஒன்னோட சர்டிஃபிகேட் அண்டு டிஸ்சார்ஜோட சர்டிஃபிகேட் ஒன்லி ஜெராக்ஸ் மட்டும்தான் அனுப்பணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மற்ற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாபோட இன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து எல்லாமே உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதிலே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட்டு அந்த மாதிரி இருக்குன்னா இவங்களே 12 நம்பரெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இங்கே கிளிக் டு டவுன்லோட் டு அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? இதுதான் நமக்கான அப்ளிகேஷன். பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர்லேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் தான் வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா அவல்தார் செக்ரட்டரி வேலூர் ஃபேக்ட்ரிக்காக உங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க. உங்களுக்கு 10th சர்டிஃபிகேட்டில் எந்த மாதிரி உங்களுக்கு பேர் இருக்கோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேர் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு ஃபாதர் நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. ஏஜ் அண்டு மெயிலா ஃபீமேலா அப்படின்றது கேட்டிருக்காங்க. சரிங்களா? நேஷ்னாலிட்டி, ரீஜன் அண்டு பர்மனண்ட் அட்ரஸ், டெம்பரவரி அட்ரஸ் அண்டு எக்ஸ் சர்வீஸ்மேனா இல்லையா அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஒர்க் வந்து ஆர்மியா, நேவியா, ஏர்ஃபோர்ஸாக நீங்கள் இது பண்ணியிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்எல்சி, 12th கிராஜுவேட் அண்ட் அதர் கிராஜுவேட் எது படிச்சிருந்தாலும் சரி இதில் வந்து பாசிங் இயர்லேருந்து எல்லாமே நீங்கள் என்ட்ரி பண்ண ஆகணும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. அண்டு எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல ஒர்க் பண்ணீங்க, அதாவது ஆர்மி ஃபோர்ஸில் வந்து எப்போ இருந்து ஜாயின் பண்ணீங்க, எப்போ இருந்து டிஸ்சார்ஜ் ஆனீங்க, எத்தனை வருஷத்துலேருந்து எத்தனை வருஷம் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்றத நீங்கள் இதில் என்ட்ரி பண்ணி ஆகணும். அண்டு பாரத் எலக்ட்ரானிக் லிமிட்டெடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க பாருங்கள் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியணும் அப்படின்றத உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. என்னென்ன லாங்குவேஜ் தெரியுமோ அந்த லாங்குவேஜ் வந்து நீங்கள் கூடி பண்ணிக்கலாம். அண்டு கவர்மெண்ட், அதாவது கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃபும் அண்டு ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, பாஸ்போர்ட் இந்த மாதிரி நீங்கள் அட்டாச் பண்ணி ஆகணும். எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட் அண்டு ப்ரூஃப் அண்டு ஓபிசியோட சர்டிஃபிகேட் அண்டு ப்ராபபிள், அதாவது சேஃப் ஒன்னோட மெடிக்கல் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் இது கூட அட்டாச் பண்ணி ஆகணும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அண்டர்டேக்கிங்கு இவங்க கூட அண்டர்டேக்கிங் வந்து உங்களுக்கு தேவை கிடையாது. இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபில்லப் பண்ணி அனுப்பினாவே போதும். அண்டு ஓபிசி சர்டிஃபிகேட்டோட ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நீங்கள் ஓபிசி கேட்டகிரியாக இருந்தால் உங்களுக்கு வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ஃபார்மேட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும். உங்களுக்கு தாசில்தார் அந்த மாதிரி இருந்தால் உங்கள்கிட்ட இந்த மாதிரி நீங்கள் கையெழுத்து வாங்கிட்டு போய் நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு தான் உங்களுக்கு இது வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.